ட்ரேடர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஓப்பன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வித்தின் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ட்ரி. ஸோ ஓப்பனில் என்ட்ரிங்கிறப்ப செகண்ட் கேண்டில் ஓப்பன்லேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகிறது பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் செகண்ட் கேண்டிலே பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிறது தான் என்னோட அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ணலாங்க. ஸோ இந்த வாரம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்கிறத பார்ப்போம். 26ஆம் தேதி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பை என்ட்ரி செகண்ட் கேண்டில் ஓப்பனில் என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 151 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே தூக்கியிருக்கோம். நமக்கு தேவை 100 பாயிண்ட் கிடைக்குதுங்க. அடுத்து 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஓப்பன்லேயே நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி 404 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கான். 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 28ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு டவுன் பார்த்தீங்கன்னா 221 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே இருக்கான். நமக்கு 100 பாயிண்ட் கிடைக்குதுங்க. ஸோ 29ஆம் தேதி நமக்கு நோ ட்ரேடு. 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் கேண்டில் ஓப்பனில் பை என்ட்ரி நமக்கு 147 பாயிண்ட் மார்க்கெட் மேலே தூக்கிக்கிறோம். 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே செகண்ட் கேண்டில் ஓப்பனில் ஆர்டர் வேணுங்கிறவங்க விருப்பம் தாராள நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க.